வெல்கம் டு டுடே வேர்ல்ட். தளபதி 69 சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயினி பாத்தீங்கன்னா சமந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் மேட் போஸ்டர் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போறாரு. 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலா நம்ம மியூசிக் ராக் ஸ்டார் அனிருத் தான் போடுறாரு. எச் வினோத் தளபதி வந்து நியூ காம்போ தான். ஆனா தளபதி சமந்தா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு காம்போ தான். என்னதான் சமந்தா ஃபேனா இருந்தாலுமே 50-50 தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னா தளபதியோட லாஸ்ட் பிலிம்ன்றதுனால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீமை நம்ம எதிர்பார்ப்போம். சரி, ஓகே, ஸ்டோரிக்கு சமந்தா கரெக்டா இருந்தா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அனிருத் மாதிரி தளபதிக்கு தரமான பிஜிஎம்லாம் யாருமே போட முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோட் கிளிம்ஸ் வீடியோ இப்ப ரீசெண்டா விட்டாங்கல்ல, அதுக்கு வந்து ஈவன் பிஜிஎம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு மியூசிக்கை கட் பண்ணிட்டு பேடாஸ் பிஜிஎம் போட்டு விட்டாங்க. சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. அந்த மாதிரி அனிருத் தரமா போடுவாப்புல, வேற ஆப்ஷனே இல்லை அனிருத்துக்கு. வில்லனை பத்தி எதுவும் அப்டேட் வரலங்க. இப்போதைக்கு வந்தா நான் சொல்றேன். லாஸ்ட் பிலிம்னால பொலிட்டிக்கல் பிலிமா தான் இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா எச் வினோத்தே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் தளபதி வச்சு படம் எடுத்தேன்னா பொலிட்டிக்கல் பிலிமா தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேமிலி மூவி அந்த மாதிரிலாம் பண்ணா நல்லா இருக்காது. ஒரு சர்க்கார், ஒரு கத்தி அந்த மாதிரி மூவி எல்லாம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் அந்த படத்துல எல்லாம் மறைமுகமா ஓரளவுக்கு அரசியல் இருக்கும், ஓரளவுக்கு டைரக்டா பேசியிருப்பாரு, ஓரளவுக்கு இன்டைரக்டா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணதுனால இனிமே டைரக்டாவே பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு நானும் தியேட்டர்ல பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். உங்களுக்கு வந்து எச் வினோத், சமந்தா, அனிருத் காம்போ பிடிச்சிருக்குன்னா ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய்.